Hi students, this is Z Lakshmi here. Welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெதரிங் ஆஃப் ராக்ஸ். ஆல்ரெடி நம்ம முன்னாடி வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வெதரிங் பார்த்தோம். வெதரிங்னா என்ன? டிஸ்இன்டெக்ரேஷன் ஆஃப் ராக்ஸ் இன்டூ டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸ். டிஸ்இன்டெக்ரேஷன் ஆஃப் ராக்ஸ்னால் என்னது? ஒரு ராக்கு அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து மாறுபட்டு ரெண்டாக உடையிறது, அதாவது அது டபுள் இல்லை ட்ரிபிளாக அது போகிறதுக்கான பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா வெதரிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஸ்பெஷலி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தேர்ட் பாயிண்டில் நம்ம ஃபிசிக்கல் பார்த்தோம், ஃபிசிக்கல் வெதரிங் பார்த்தோம், கெமிக்கல் வெதரிங் பார்த்தோம், பயாலஜிக்கல் வெதரிங்கும் பார்த்தோம். அடுத்தது ஒரு சிம்பிள் டைப் ஆஃப் வெதரிங் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், விச் இஸ் நத்திங் பட் ஸ்பெரிக்கல் வெதரிங்ஸ் ஆர் ஸ்பிராய்டல் வெதரிங்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஸ்பிராய்டல் வெதரிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி திஸ் டைப் ஆஃப் வெதரிங் விச் இஸ் ஃபார்ம்ட் டியூ டு தி ப்ராசஸ் ஆஃப் chemical weathering of the rocks border gets corroded and leaving behind the rock with spherical contourனு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்கில் பாருங்கள், இந்த ராக்கை சுற்றி உங்களுக்கு ஒரு விதமான லைன்ஸ் உங்களுக்கு தெரியுது. ஓகேயா? ஸோ விச் மீன்ஸ் தட் ராக்கு அரவுண்டில் இருக்கிற லேயர் வில் கெட்ஸ் கரோடட், தேர் பை லீவிங் தி ராக் இட் செல்ஃப் in the topmost surface மட்டும் உங்களுக்கு தெரியுது. ஸோ லீவிங் தி ராக் அலோன் இன் தி ஃபார்ம் ஆஃப் தி ஸ்பிராய்டல் ஷேப்ஸில். ஸோ இப்போ எல்லா ராக்ஸும் பாருங்கள், இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே ராக்ஸ் தான். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா ரவுண்டாக அது ஒரு மாதிரி ஹோல் மாதிரிலாம் க்ரியேட் ஆகி விட்டுட்டு போயிருக்கு இல்லையா? அதாவது டிஸ்இன்டெக்ரேஷன் ஆஃப் ராக்ஸ் தான், பட் லீவிங் பிஹைண்ட் தி ராக் இன் த ஷேப் ஆஃப் ஸ்பெரிக்கல் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் மாதிரி இருக்கும். இந்த டயக்ராமில் உங்களுக்கு கிளியராக தெரியலனாலும் நெக்ஸ்ட் டயக்ராமில் ஐ ஷோ தி ரெப்ரசன்டேஷன். So this is the typical spheroidal weathering னா I would say. ஸோ இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் உங்களுக்கு சுற்றி அந்த கான்டூரிங் லைன்ஸ் தெரியுது இல்லையா? ஸோ இது நார்மல் ராக் தான். இது டிஸ்இன்டெக்ரேஷன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கான்டூரிங் உங்களுக்கு தெரியறது. ஸோ திஸ் இஸ் கால்டு ஸ்பிராய்டல் வெதரிங்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் இந்த சைட்லேயும் பாருங்கள், எல்லா ராக்ஸும் அந்த ஆண்ட் எல்லாம் எறும்பெல்லாம் போச்சுன்னா சுற்றி அந்த மாதிரி வரும்ல. ஸோ அந்த மாதிரி டைப்பில் அந்த ராக் இஸ் பீயிங் கெட் டிஸ்இன்டெக்ரேட்டட். ஓகேயா? இது தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ கம்மிங் டு தி பாயிண்ட், what is meant by spheroidal weathering? That is definition. It is a complex type of weathering occurs in the rocks, especially in jointed portions, which takes place due to the breaking of original rocks into spheroidal blocks. ஸோ நார்மல் ராக் ஒரு ஸ்பிராய்டல் ஃபார்மில் டிஸ்இன்டெக்ரேஷன் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்பிராய்டல் வெதரிங்னு சொல்கிறோம். Generally, these type of weathering can occur basically by means of mechanical and chemical weathering. So இது டைரெக்டாக ஒரு ராக் ஸ்பிராய்டல் வெதரிங் ஆகாது. just because of கெமிக்கல் வெதரிங்னாலையும் பயாலஜிக்கல் வெதரிங்னாலையும் அது டிஸ்இன்டெக்ரேட் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேப் கிடைக்குது. ஸோ யூஸ்வலாக ஃபிசிக்கலில் பிரேக்கப் ஆகும் ராக்ஸு. அண்ட் மெக்கானிக்கல் கெமிக்கல் வெதரிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த கம்போசிஷன்ஸ் என்விரான்மெண்டல் எக்ஸ்போஷர்னால ஒரு புதுவிதமான ரியாக்ஷன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணும். ஆனால் இங்கே இந்த வெதரிங்க்கு அப்புறமா ஒரு ஸ்பெராய்டல் ஷேப்ஸ், தட் இஸ் ஸ்பெரிக்கல் ஷேப் ஒரு ஃபார்ம் பண்ணி விட்டுட்டு ராக்ஸ் மேலே அது போயிடுறது. தட் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்பிராய்டல் வெதரிங். ஓகே, ஸோ ஜென்ரலி தீஸ் டைப் ஆஃப் வெதரிங் கேன் அக்கர் பேசிக்கலி பை மீன்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் வெதரிங். மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் வெதரிங்னால தான் இந்த ஸ்பிராய்டல் வெதரிங்கும் அக்கர் ஆகுது. ஸோ டியூ டு தெர்மல் எஃபெக்ட்ஸ், ஒரிஜினல் ராக்ஸ் கெட் ஸ்பிளிட் அப் இன்டு ஸ்மால் பிளாக்ஸ் பை தி டெவலப்மெண்ட் ஆஃப் parallel joints. இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ்வலி ஒரு ராக்கும் இன்னொரு ராக்கும் ஜாயின் ஆகிற இடத்துல தான் இந்த மாதிரி ஸ்பிராய்டல் வெதரிங் அக்கர் ஆகுது. தேர் பை லீவிங் பிஹைண்ட் தி parallel பிளேட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ யூ கேன் see here parallel plates over here. ஒரு மாதிரி லாங் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் parallel platesன்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் கால்ட், வெரி சிம்பிளி we used to say that is called as a spheroidal weathering. Okay, now come to the point like what are the factors which affects the weathering? இப்போ இவ்வளோ நாள் நம்ம என்ன பார்த்தோன்னா, what are the types of weathering? That is physical weathering, chemical weathering, biological weathering. Finally coming to the spheroidal weathering. Now let's discuss about the factors affecting weathering. What are the factors which affects the weathering அப்படின்னு கேட்டிங்கன்னா, nature of the rock. ஒரு ராக்கோட நேச்சரை பொறுத்து weathering differ ஆகும். Climate of the climates and physical environment. We'll see each and everything in the next slides.
Okay, so what do you mean by nature of rock? For example, just listen to this rock. In the rock பார்த்தீங்கன்னா it looks like ஒரு பிங்க் கலர் இருக்குது, ஒரு பிளாக் கலர் இருக்குது, and you could see some other colors. So rock is not the one which is made up of only a single material. It is also made up of different compositions, whereas different minerals னு சொல்லலாம். Okay, so rockனா ஒரே மாதிரி இருக்காது. Whereas see here also we could see top mostly ஒரு மாதிரி compositions இருக்கு and bottomல ஒரு மாதிரி compositions இருக்கு, which means that the rock is the one which is made up of two or more materials and minerals compositions னு சொல்லலாம். So which means that it's not a single component. So in such cases, naturally rocks will have a different composition, thereby some rocks will have highly resisting capacity against weathering and some can't resist against weathering. Okay, சில rock என்ன சொல்றாங்கன்னா நார்மலி வெதரிங்கை ரெசிஸ்ட் பண்ணும், சில ராக் ரொம்ப நேரம் ரெசிஸ்ட் பண்ணாது, சில ராக் சுத்தமாகவே ரெசிஸ்ட் பண்ணாது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வுட் சே சாண்ட்ஸ்டோன் நம்ம பார்த்துருப்போம், அடுத்தது கிரனைட் பார்த்துருப்போம். ஸோ சாண்ட்ஸ்டோன் இஸ் தி ஒன் விச் இஸ் ஹைலி வெதரிங் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல். அது ஒரு ஸ்டோனு, சாண்ட்ஸ்டோனுங்கிறது இட்ஸ் அ டைப் ஆஃப் அ ஸ்டோன் விச் இஸ் அ வெரி குட் வெதரிங் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சாண்ட்ஸ்டோனில் ஒரு குவாட்ஸுங்கிற ஒரு மெட்டீரியல் கம்போசிஷன், அதாவது குவாட்ஸோட சேர்ந்து தான் அந்த ராக்கு விச் இஸ் மேட் அப் ஆஃப் மெயின்லி பிகாஸ் ஆஃப் குவாட்ஸ்ன்னு சொல்கிறதுனால அந்த சாண்ட்ஸ்டோன் விச் ரெசிஸ்ட் வெதரிங், சீக்கிரமாக வெதரிங் ஆகாது, சீக்கிரமாக டிஸ்இன்டிகிரேட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அதுவே இன்னொரு கேசஸில் பார்த்தீங்கன்னா கிரனைட் என்ன நமக்கு என்ன தெரியும், கிரனைட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறோம். எஸ், இட் இஸ் அ ஸ்ட்ராங். ஆனால் அதோட கம்போசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வீக். ஏன்னா அதில் அந்த மாதிரி ஒரு கம்போசிஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுனால குவாட்ஸ் வந்து ஈஸியாக டீகே ஆகிடும், கெமிக்கல் டீகே ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, டியூ டு கெமிக்கல் வெதரிங். என்ன மாதிரிலாம் வெதரிங் அக்கர் ஆகும்னா கார்போனேஷன் ஆகும், ஹைட்ராலிசிஸ் ஆகும், ஹைட்ரேஷன். கார்போனேஷன்னா என்ன, ஹைட்ராலிசிஸ்னா என்ன, ஹைட்ரேஷன்னா என்னன்னு நம்ம முந்தின வீடியோஸில் நம்ம சொல்லியிருப்போம். அதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா this will be easier for you. Okay, in granite stone there are two types of denser structure and fracture structure னு சொல்கிறாங்க, which means that granite stoneலேயே ஸ்டோன் வந்து கொஞ்சம் டென்ஸாகவும் இருக்கும் அண்ட் ஃப்ராக்சர் டைப்பாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ லெட் மீ ஷோ யூ அ பிக்சர் which is a type of a denser and a fracture. Okay, among these denser will under weathering slowly than the fracture type, which means that denser rock வந்து ஈஸியாக, which means denser rock will easily get weathering, will undergo weathering slowly than the fracture type ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா let's see the picture. இங்கே பாருங்கள், திஸ் இஸ் தி டென்சர் டைப் ஆஃப் தி ராக் விச் ஷோஸ் தட் இட் இஸ் மோர் ஸ்ட்ரென்த், டென்சராக இருக்கும், அதாவது எங்கேயுமே போர்ஸ் இருக்காது அவ்வளவா. ஆனால் இது பாருங்கள், இதுதான் ஃப்ராக்சர்டு ராக்குன்னு சொல்கிறாங்க, விச் மீன்ஸ் தட் யூ குட் see தி flakiness over the surface of the rock. Okay, so this is the denser rock and this is the fracture rock. So what is the difference between these two rockன்னு கேட்டோன்னா, நம்ம ஆனியன்ஸில் மேலே இருக்க லேயரை நம்ம பீல் பண்ண என்ன வரும், ஒரு லேயராக வந்துடும். ஸோ சிமிலர்லி இன் ஃப்ராக்சர்ட் ராக் அந்த மேலே இருக்க ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரிப்ஸு ஒவ்வொன்றும் மேலேருந்து ஈஸியாக எடுத்துக்கும், ஒரு ஃப்ளேக்கியாக லேயராக எடுத்துக்கும் ஈஸியாக. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் லுக் அட் தி டயக்ராம் ஓவர் ஹியர். இங்கே வந்து பாருங்கள், ஜஸ்ட் க்ளோஸ்லி லிசன் டு திஸ், லுக் அட் தி டயக்ராம். இந்த இடத்துலலாம் நிறைய அந்த ஃப்ராக்சர்ஸ் இருக்குது, அதாவது கிராக்ஸ் இருக்குது. த்ரூ திஸ் கிராக் வாட்டர் அண்ட் தட் இஸ் மாய்ஸ்சர் கண்டென்ட் moisture content will get into the rocks easily by means of this fissures இல்லைன்னா cracks-ன்னு சொல்லலாம். Thereby the rock will get easily disintegrated than this type of the rock because it is a denser rock where you couldn't see anywhere else the holes இல்லை perforations எதுவுமே பார்க்க முடியாது. So that is why it is called as a denser type rock and this is called as a fracture rock, which means that denser rock will not undergo weathering easily than this thing because fractured rock easily weather ஆகிடும், started to disintegrated ன்னு சொல்கிறாங்க. ஓகே, next coming to the point, இங்கே we could see some pictures over here. இங்கே flat surface இருக்குது, steep slopes இருக்குது and இது வந்து covered surface ன்னு சொல்கிறோம். We'll look at the next slide so that you can understand this.
ஸோ நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன லைக் ப்ராடக்ட்ஸ் ஐ மீன் ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட்ஸ் வெதரிங்கில் என்னென்ன இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் திங் நேச்சுரல் டைப் ஆஃப் தி ராக்கு, அடுத்தது கிளைமேட்டு அண்ட் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்கிறாங்க. த கிளைமேட் வில் play a vital role as far as weathering is concerned because abundance rainfall and moist, that is climate will have abundance rainfall and moist will accelerate the weathering. That is mostly rainfall occur ஆகிற ஏரியாவில் வெதரிங் ஜாஸ்தி அக்கர் ஆகும்னு சொல்கிறாங்க. தட் இஸ் எங்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி மழை பெய்தோ அந்த இடத்துல வெதரிங் ப்ராசஸ் ஈஸியாக ஆக்சலரேட் ஆகும்னு சொல்கிறாங்க. என்ன டைப் ஆஃப் வெதரிங்னு கேட்டிங்கன்னா போத் கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் வெதரிங். அண்ட் மாய்ஸ்சர் ஸ்பீட் அப் தி கெமிக்கல் வெதரிங். ஹவு இட் அக்கர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா டியூரிங் ரெய்னி சீசன் மழை ஜாஸ்தி பெய்யும் போது அந்த ராக்ஸ் மேலே அந்த ரெயின் வாட்டர் படுறதுனால அந்த ராக்ஸில் இருக்கிற ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக டிஸ்இன்டிகிரேட் ஆகி வெளில வந்துடும். ஸோ த்ரூ பை திஸ் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லேயரில் இருக்கிற ராக்கு will get easily affected by means of the chemicals. ஆசிட்ல இப்போ ரெயின் வந்து ஆசிட் ரெயின்னு சொல்கிறோம். ஸோ ஆசிட் ரெயின் வரும்போது அந்த ஆசிட் ரெயின்லேருந்து சில கெமிக்கல்ஸ் சில லைக் ஆசிட்ஸ் will started to react with the rock ன்னு சொல்கிறாங்க. அதுதான் moisture speed up the chemical weathering. Weathering occurs fastest in the hot and wet climatesல சொல்கிறாங்க. அதாவது வெட் கிளைமேட்ஸ்லேயும் வெதரிங் நடக்கும் ஈஸியாக அண்ட் மோஸ்ட் ஹாட் கிளைமேட்ஸ்லேயும் வெயில் காலத்துலேயும் நிறைய வெதரிங் அக்கர் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இட் அக்கர்ஸ் வெரி ஸ்லோலி இன் தி ஹாட் அண்ட் ட்ரை கிளைமேட்ஸ். ஸோ சம்டைம்ஸ் ரொம்ப ஹாட்டாக இருந்தாலும் வெதரிங் அக்கர் ஆகுது, ரொம்ப வெட்டாக இருந்தாலும் வெதரிங் அக்கர் ஆகுது. அட் த சேம் டைம் ட்ரை கிளைமேட்னு சொல்லுவாங்கள்ல, வெயில் அடிக்கும் நமக்கு வந்து வேர்க்கவே வேர்க்காது, அந்த மாதிரி பீரியட்லாம் ட்ரைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கேசஸ்லேயும் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா வெதரிங் அக்கர் ஆகும் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர் சேஞ்சஸ்னால. அடுத்தது இன் வெரி கோல்ட் அண்ட் ட்ரை ஏரியாஸில் தெர் இஸ் ஆல்சோ லிட்டில் வெதரிங். ரொம்ப சில்லுன்னு ட்ரையாக இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கம்மியாக வெதரிங் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலி கம்மிங் டு தி பாயிண்ட், நிறைய மழை பெஞ்சாலும் வெதரிங் நடக்கும், நிறைய வெயில் அடித்தாலும் வெதரிங் நடக்கும் அண்ட் ட்ரை கேசஸ்லையும் வெதரிங் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது சர்ஃபேஸ் ஏரியா, தட் இஸ் வெதரிங் மோஸ்ட்லி occurs in exposed surface of the rocks. So just I'll read out this point, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். The more the surface area of the rock, more will be the weathering. When a block is cut into smaller pieces, it has more surface area னு சொல்கிறாங்க. Hence, smaller pieces of the rock will weather fast than the larger block of the area. அதாவது weathering mostly occurs in the exposed surface of the rock னு சொல்கிறாங்க. Listen to this diagram. இந்த டயக்ராமில் பாருங்கள், இங்கே வந்து இட்ஸ் அ ஹில், இங்கே சில ராக்ஸ் இருக்குது, இங்கே இருக்கிறதும் ராக்ஸ் தான், பட் த ராக்ஸ் ஆர் ஆக்சுவலி கவர்ட் பை மீன்ஸ் ஆஃப் அ வெஜிடேஷன். யூ காட் இட். ஸோ அந்த வெஜிடேஷனால் இந்த இடத்துல வெதரிங் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி. ஏன்னா அந்த ராக்ஸை வெஜிடேஷன் கவர் பண்ணியிருக்கிறதுனால அந்த இடத்துல வெதரிங் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். வேறஸ் இந்த கேசஸில் கண்டிப்பாக வெதரிங் நடக்கும். ஏன்னா இது வந்து எந்த விதமான வெஜிடேஷன்ஸோ இல்லை பிளான்ட்டோ இதை கவர் பண்ணாததுனால இந்த டைப் ஆஃப் இந்த இடத்துல வெதரிங் ஜாஸ்தி நடக்கும், தட் இஸ் டிஸ்இன்டிகிரேஷன் ஜாஸ்தி நடக்கும் வென் கம்பேர்ட் டு திஸ் பிளேசஸ். ஏன்னா இந்த பிளேசஸ் எல்லாமே வெஜிடேஷனால் கவர் பண்ணப்பட்டிருக்கு, விச் மீன் இட் ஹஸ் பீன் சப்போர்ட்டடாக இருக்குது. இந்த வெஜிடேஷன், இந்த இலைங்க, இந்த இந்த ஜஸ்ட் லைக் குட்டி குட்டி பிளான்ட்ஸ் இருக்குல்ல, அந்த பிளான்ட்ஸ் என்ன பண்ணுது, சப்போர்ட்டிவாக இருக்குது அடியில் இருக்கிற ராக்ஸ்க்கு. ஸோ அதை டிஸ்இன்டகிரேட் ஆக விடாது. தட் இஸ் வெதரிங் வில் நாட் அக்கர் திஸ் போர்ஷன், வேறஸ் ஹியர் வெதரிங் வில் அக்கர்னு சொல்கிறாங்க. அடுத்து அட் த சேம் டைம் ஃப்ளாட் சர்ஃபேஸஸில் வெதரிங் அக்கர் ஆகாது. ஏன்னா அப்படியே மழை பெஞ்சாலும் காற்றடிச்சாலும் இது வந்து ரொம்ப டிஸ்இன்டகிரேட் ஆகாமல் உடையாமல் அந்த இடத்துலேயே தங்கிடும். வேறஸ் இந்த மாதிரி ஸ்டீப் ஸ்லோப்ஸில் ஈஸியாக வெதரிங் அக்கர் ஆகும் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. இது நம்ம அடுத்த ஸ்லைடில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ வெதரிங் மோஸ்ட்லி அக்கர்ஸ் இந்த எக்ஸ்போஸ்டு சர்ஃபேஸ் ஆஃப் தி ராக். நான் இப்போ சொன்னேன்ல, வெளியில் தெரிகிற ராக்ஸ் தான் ஈஸியாக வெதரிங் அக்கர் ஆகும். மோர் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஏரியா ஆஃப் தி ராக், more quickly it will weather. When the block is cut into smaller pieces, it has more surface area ன்னு சொல்கிறாங்க. Coming to this thing, which will weather faster, the solid rock இல்லைனா crushed rockன்னு கேட்குறாங்க. The answer and explanation is on next page ன்னு சொல்லியிருக்காங்க. Listen, இது full rock, இது ஸ்மாலர் போர்ஷன் ஆஃப் தி ராக்ஸ். இதை உடைச்சா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா இவ்வளோ தான் இருக்குது, அதாவது ஒரே பார்ட் ஆஃப் தி ராக்காக இருக்குது. ஆனால் இங்கே கிட்டத்தட்ட மோர் தென் n நம்பர் ஆஃப் ராக்ஸ் ஆர் தேர்.
ஒவ்வொன்றுத்துக்கும் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும், ஒரு குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ்க்கும் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். அப்போது ஈச் அண்ட் எவ்ரி ராக் வில் ஹாவ் அ சர்ஃபேஸ் ஏரியா. இந்த இடத்துல சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தி, இங்கே வந்து ஒரே சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது டாப் மோஸ்ட் போர்ஷன்ஸ் மட்டும்தான் இங்கே டிஸ்இன்டெகிரேட் ஆகும். வேறஸ் இங்கே ஒவ்வொரு ராக்குமே டிஸ்இன்டெகிரேட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுதான் சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தியாக இருந்தால் வெதரிங் ஜாஸ்தியாக நடக்கும். சர்ஃபேஸ் ஏரியா எல்லாமே சேர்த்து ஒரே இது உள்ள நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குது, ஆனால் மேலே இருக்கிற பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வெதரிங் ஆகும். ஆனால் இங்கே ஒரு சாண்டு பார்ட்டிகளும் தனித்தனியாக இருக்கிறதுனால சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தி, இது வந்து ஈஸியாக வெதரிங் அக்கர் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தட் இஸ் த மெயின் பாயிண்ட் டிஸ்கஸ்ட் ஓவர் ஹியர். அதுதான் சொல்ல வேணாம். பிளாக் இஸ் கட் இன் டு ஸ்மாலர் போர்ஷன்ஸ், இட் ஹேஸ் மோர் சர்ஃபேஸ் ஏரியா, ஹென்ஸ் ஸ்மாலர் பீஸ் ஆஃப் ராக் வில் வெதரிங் ஃபாஸ்டர் than a larger block of area. பெரிய ராக்கை விட சின்ன ராக்கு தான் வந்து ஈஸியாக வெதரிங் அக்கர் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது ஃபிசிக்கல் எக்ஸ்போஷர். இன் ஸ்டீப் ஸ்லோப்ஸில் ஃபாஸ்ட் வெதரிங் டேக்ஸ் பிளேஸ்னு சொன்னேன். எதனால்? பிகாஸ் ராக் வில் ஃபால் டியூ டு கிராவிட்டி. அண்ட் ஸ்லோப் ஆஃப் தி லேண்ட்ஸ்கேப்ஸில் வெதரிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சர்ஃபேஸ் மூமெண்ட் ஆஃப் தி ராக்ஸ் கெட் ஸ்லோவர் டவுன். இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ஸில் பார்த்தோம்ல, இந்த ஸ்டீப்பர் ஸ்லோப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெதரிங் ஜாஸ்தியாக நடக்கும். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் கிராவிட்டினால் அந்த ராக்ஸ் எல்லாம் கீழே ஓடி வந்து விழுந்துடும். வெரஸ் இங்கே ஃப்ளாட் சர்ஃபேஸ்னால் மூமெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்லோவர் மூமெண்ட் இருக்கிறதுனால இந்த இடத்துல வெதரிங் ரொம்ப கம்மியாக அக்கர் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் given here in the physical exposure. Next, ஸோ திஸ் இஸ் தி ஃப்ளாட் சர்ஃபேஸ் அண்ட் ஸ்டீப் ஸ்லோப்ஸ். இந்த இடத்துல நிறையா வெதரிங் இருக்கும், இந்த இடத்துல கம்மியாக வெதரிங் இருக்கும்னு சொல்கிறோம். அண்ட் திஸ் இஸ் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஈஜிப்டில் இருக்கிற ஒரு பென்சில் டவர், லைக் கிளியோபட்ரா டவர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது 1870s இந்த டவர் இப்படி இருந்துச்சு. வேறஸ் இன் 2008 இந்த டவர் இப்படி இருக்குது. விச் மீன்ஸ் தட் இது கூட இட் ஸ்டார்டட் டு physical weathering னு சொல்ல முடியாது, it undergoes some chemical weathering, which just because of its 1870 you could see some pics over here. நீங்கள் அதில் இருக்கிற diagrams எல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ண முடியும். whereas now listen to here this diagram, அதில் இருக்கிறது எல்லாம் மறைஞ்சு போய் அப்படியே கொஞ்சம் டிஸ்இன்டெகிரேட் ஆகி உங்களுக்கு நிறைய ஷேப்ஸ் எல்லாம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் தி வெதரிங். So few rocks are more resistant to weathering than the other. Same kind of rocks may weather quite differently in different climatic conditions. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சில ராக்ஸ் வந்து விச் இஸ் மோர் ரெசிஸ்டன்ட் அகெயின்ஸ்ட் வெதரிங். சம் கைண்ட் ஆஃப் ராக்ஸ் மே வெதரிங் குவைட் டிஃப்ரெண்ட்லி இன் டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரனைட் இருக்குது, ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்கிற கிரனைட்டுக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. அதுவே கிரனைட் வேற ஒரு பிளேஸில் இருந்துச்சுன்னா it may be differs with the strength ன்னு சொல்ல முடியும், just because of its environmental exposure. அந்த கிரானைட் எங்கே இருக்குது, அது சுற்றி என்ன இருக்குது, அதை பொறுத்து தான் அதோட ஸ்ட்ரென்த்து குவாலிட்டி எல்லாம் சேஞ்ச் ஆகும். மோஸ்ட் ரெசிஸ்டன்ட் ராக்குன்னு பார்த்தீங்கன்னா குவாட்சைட்னு சொல்கிறாங்க. மீடியம் ரெசிஸ்டன்ட் ராக்ஸ்ன்னு பார்த்தோன்னா பசால்ட், காங்க்ளோமரேட் அண்ட் ஸ்லேட்டு. லோ ரெசிஸ்டன்ட் ராக்ஸ் அப்படின்னா ஷேல், ராக் சால்ட், மார்பிள் அண்ட் லைம்ஸ்டோன். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தி what do you call like weathering. This is exact pic. So 1870 இந்த பென்சில் டவர் இப்படி இருந்துச்சு நல்ல கிளாரிட்டியோட. whereas now it's not having that much clarity. Okay, so next slide. So next videosல we'll see some like products of weathering, and we'll see some real facts of landscapes, the landslides, earthquakes. இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். Please do listen to this video and do like, share and subscribe. If you have any queries, please comment over here. Thank you for listening.